ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவும் தேவியும் சேர்ந்துட்டு ஒரு சூப்பரான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பிளான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இன்றைக்கான எபிசோட் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நம்மளோட வீடியோ லைக் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சத்யாவும் தேவியும் இப்படி ஒரு விஷயம் நடந்தனால ஸோ இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நேற்றுக்கான எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சத்யா, தேவி, அர்ஜுன் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது தேவியை வந்து சத்யாவை வந்து அர்ஜுன் வந்து அடிக்க போகும்போது தேவி தான் வந்து தடுத்து என்ன அர்ஜுன் பண்ணிட்டுருங்க அப்படின்னு கேட்டோடனே அர்ஜுன் வந்து இந்த விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, அப்புறம் அபிகிட்ட சொல்கிற விஷயமா வந்துடும் அப்படிங்கிறதோட தொடரணும்னு முடிச்சாங்க. ஸோ இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவி வந்து சத்யா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து அர்ஜுன் வந்து இங்கே பாருங்கள் தேவி, நீங்கள் அபி கூட நல்லா தானே வாழ்கிறீங்க, சந்தோஷமாக தானே இருக்கீங்க, அப்போ அதே மெயின்டைன் பண்ணணும்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, இல்லைனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து அபிக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடவும் உடனே சத்யா வந்து அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ தேவி ஏதாச்சும் கோவமாக இருப்பாங்களோ தான் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து தேவியை கன்வின்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பேசினதுக்கப்புறமா தேவி வந்து இல்லடி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ வந்து அர்ஜுன் என்னை வந்து இதுக்கு மேலே பேசிடக்கூடாதுன்னு தான் நீ சொல்கிறேங்கிறதே வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீ எதுக்கும் வருத்தப்படாதடி, நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த ஸ்ருதி வந்து இப்படி பண்ணதுக்காக ஸ்ருதியை வந்து நம்ம ஓட விரட்டணும், அந்த ஸ்ருதியை வந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணிட்டு இருந்தோடனே தான் வந்து நம்ம சத்யா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. என்ன ஐடியானா, நம்ம நல்லெண்ணப்பா போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் தான் வந்து சீரியலில் நடந்திருக்கு. இப்போது நல்லெண்ணப்பா மீட் பண்ணி என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். என்னாச்சு, நம்ம சத்யாவை பிடிக்குன்னா அதுக்கு முன்னாடி சூப்பர்னு சொல்லிட்டு சத்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேவியை பிடிக்குன்னா தேவி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அர்ஜுன் உங்களுக்கு பிடிக்குன்னா அர்ஜுன் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதுன்னு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சத்யாவும் தேவி 2 பேரும் போட்ட பிளான் என்னென்னா, ஸ்ருதியை வீட்டோடு துரத்தணும். ஸ்ருதி போடுற பிளான் என்னென்னா சத்யா வீட்டோடு துரத்தணும். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள உள்ள போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா ஸ்ருதியை துரத்த போகிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். என்னாச்சுன்னா, நலனப்பாவை அடுத்த நாள் போயிட்டு சத்யாவும் தேவியும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நலனப்பா வந்து சத்யா தேவி கிட்டே பேசுகிறாங்க. சொல்லுங்கம்மா என்னாச்சு, அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோடனே சத்யா வந்து இல்லை நலனப்பா, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு ஹெல்ப்பை வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கப்பா, அது வந்து என்ன ஹெல்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உதவியை கேட்குறாங்க. உடனே வந்து நலனப்பா இப்போயும் அந்த உதவியை வந்து மியூட் பண்ணிட்டாங்க. உதவி என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லவே இல்லை. உடனே வந்து நலனப்பா வந்து நீ கேட்டால் நான் பண்ண மாட்டேனா சத்யா, நீ 2 பேருமே வந்து எனக்கு பொண்ணு மாதிரி, நீங்கள் 2 பேருமே நல்ல மனசு உள்ளவங்க, நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் தப்பாக பண்ண மாட்டீங்க, தப்பான காரியம் பண்ண மாட்டீங்க, அதையும் தப்பாக பண்ணவே மாட்டீங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் சத்யா, நீ என்ன யோசித்தாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி நல்லனப்பா இதுதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி சத்யா வந்து நல்லனப்பா கிட்ட எல்லா பிளானையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லனப்பா வந்து யோசனை சத்யா கேட்குறாங்க. என்ன நல்லனப்பா யோசிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே என் பிளான் பிடிக்கலையா அவங்களுக்கு அப்படின்னோடனே உடனே நல்லனப்பா சொல்கிறாங்க, இல்லை சத்யா பிளான் பிடிக்கலன்னு இல்லை, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் தேவிக்கும் அபிக்கும் சண்டை வந்துடுமே அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாருங்கள் நல்லனப்பா, அதெல்லாம் சண்டை வராது, நான் என்ன தேவி அக்காவுக்கு தெரியாமல இதை பண்ணுறேன், தேவி அக்காவை தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், தேவி அக்கா உங்கள் முன்னாடி தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி நல்லனப்பா சண்டை வரும் அப்படின்னோடனே உடனே தேவி வந்து அப்பா நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்கப்பா, சத்யா எது பண்ணாலும் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், அதனால் சத்யா சொல்கிறதே நீங்கள் கேளுங்கப்பா, அதனால் கண்டிப்பாக வந்து பிரச்சனைலாம் வராதுப்பா, நான் வந்து கேர் பண்ணிக்கிறேன்ப்பா அபியை அப்படின்றாங்க. அப்போ கேர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் போதே அபிக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சொன்னதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நல்லனப்பா கிட்டே பேசிடுறாங்க. பேசினதுக்கப்புறமா நல்லனப்பா வந்து நானும் உதவி செய்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ சத்யாவும் தேவியும் அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து செல்வனாகி எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. உடனே அபி வந்து சரிம்மா நான் ஆஃபீஸ் வந்து போயிட்டு வரேம்மா அர்ஜுன் வந்து வராங்க. அர்ஜுன் வந்துட்டு சரிம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபி வந்து அபிகிட்ட வந்து கேட்குறாங்க செல்வனாகி, என்னடா அபி நீ ஆஃபீஸ் போகல அப்படின்னு கேட்டோடனே இல்லைம்மா போகணும் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சில பேர் வந்து வராங்க, ஒரு 4 பேர் வராங்க.
யார், அபியோட ஆஃபீஸில் உள்ளவங்க 4 பேர் வராங்க. இங்கே வந்து அடுப்படியில் வந்து சத்யாவும் தேவியும் நின்றுட்டுருக்காங்க, காஃபி போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பிளான் தெரியுமே அப்படிங்கிறனால காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த 4 பேர் வந்தோடனே செல்வநாயகி வந்து அந்த 4 பேரை பார்த்துட்டு நம்ம அபிகிட்ட கேட்குறாங்க, என்னடா அபி, என்ன நீ ஆஃபீஸ் போகலங்கிறப்போ உன்னோட ஆஃபீஸ் மேட்டே வந்துட்டாங்க போல், என்னாச்சுடா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் என்னாச்சுடா அப்படின்னு கேட்டோடனே அபிக்கே ஒன்றும் புரியல. அபி ஒன்றுமே புரியாமல் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த 4 பேர்ட்டே கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை மேடம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி சொல்லுங்கள், எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதிரி நம்மளுக்கு பிஸ்னஸில் வந்து பெரிய லாஸ் வந்துடுச்சு மேடம். பிஸ்னஸில் வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சிருந்தவன் வந்து களவாணி பையலாக இருந்திருக்கான், ஓடி போயிட்டான். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து மக்களுக்கு நிறைய வீடு கட்டித்தரோன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ அவ்வளோ ப்ராப்பர்ட்டியை நம்ம தான் சொந்த காசு போட்டு பண்ணணும் மேடம். இதில் நமக்கு நிறையா லாஸ் தான் மேடம், ப்ராஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அபிக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் புரியலேம்மா, அத்தனை நஷ்டத்தையும் எப்படிம்மா ஈடு கட்ட போகிறோம்? ஒருத்தவங்களுக்கு வீடு போடுறது தான் அவ்வளோ காசு வருமேம்மா, இதில் நிறைய சைன் வேறு பண்ணி வச்சுருக்கோமே, எப்படிம்மா இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் சத்யாவும் தேவி அவங்களுக்குள்ளே சிரிச்சுட்டு, பார்த்தியா நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா உடனே வந்து இதான் சக்குன்னு காஃபி கொடுக்கறதுக்காக அந்த 4 பேருக்கும் காஃபி கொடுத்துட்டு சத்யா போயிடுறாங்க. அர்ஜுனுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அர்ஜுன் பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருந்தாங்கல்ல, அதனால இப்போ அபிக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அர்ஜுன் அப்படியே சிரிப்போடு சந்தோஷத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த 4 பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு வந்து அந்த 4 பேரும் வந்து போகிறாங்க. பேசிட்டு போயிட்டாங்க அந்த 4 பேரும். உடனே செல்வநாயகிக்கு ஒன்றுமே புரியல. அப்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது அந்த முடிவு என்ன வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செல்வநாயகி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து சத்யா பிளான் பண்ண அடுத்த பிளானும் இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அது என்ன பிளானுங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் தான் சொல்லுவேன், இந்த வீடியோவிலாம் சொல்ல மாட்டேன். இப்போது சரி, இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுது? ஸ்ருதியை வந்து சத்யா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப எதுக்காக அபிக்கு வந்து இப்படி பிஸ்னஸ் ப்ராப்ளம் சொல்லி இப்போ அபி டென்ஷன் ஆகி அபிக்கும் தேவிக்கும் சண்டை வந்து தேவி அதை சமாதானப்படுத்த போய் இதுக்கிடையில எப்படி வந்து ஸ்ருதியை கொண்டு வந்து ஸ்ருதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்கன்னு நமக்கே தெரியல. இதுக்கப்புறம் சீரியல் பார்த்தா தான் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற விஷயமே நமக்கே தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றுமே வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. நம்ம தான் வந்து டேரக்டராக இருந்து அடுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கற்பனையாக யோசித்து சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.